எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பாசி பருப்பு பக்கோடா. யூஸ்வலா நம்ம செய்யற பக்கோடா விட அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 1 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் உளுத்தம் பருப்பு, 1/4 கப் பச்சரிசி போடுறேன். பச்சரிசி பக்கோடாவை நல்லா கிறிஸ்பி ஆக்கும். நெக்ஸ்ட் இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 2 மணி நேரம் ஊற விடுங்க. ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு அரிசி எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. தண்ணி ஊற்றாமே அரைச்சிக்கோங்க. இப்போ பக்கோடாக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு போலுக்கு மாற்றிடுங்க. நான் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். ரொம்ப பேஸ்ட் போல் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் ஒரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் உப்பு, அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக நறுக்கினது போடுங்க. கை வச்சு நல்லா பீட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மாவு நல்லா உப்பி வரும். பாருங்க, மாவு நல்லா உப்பிடுச்சு. நான் இதில் அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. பக்கோடாக்கான மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணுங்க. அடிக்கடி கலந்து விடுங்க. அப்போ ஈவனாக வெந்து கலரும் நல்லா ஈவனாக வரும். இது ரொம்பவே சிம்பிளான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு பக்கோடா சூப்பராக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்குது பாருங்க. இது கூட நீங்கள் புதினா சட்னி இல்லை கெச்சப் வச்சு கூட சாப்பிடலாம். ஒரு பர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். ஸோ ஏதாவது டீ டைம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பக்கோடாவை தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த புதினா சட்னி ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவும் நீங்கள் பார்த்து செய்யலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.